அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருந்து உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தலைமுறைகளையும் அவர் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமாக வைப்பார் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷம். ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் என்னால் சந்தோஷமாக பிரசங்கம் பண்ண முடியும். நீங்கள் ஏதோ ஒரு கவலையோடு உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸில் போகிறப்ப நமக்கும் அந்த 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 ஈர்ப்பு என்ன ஆயிரும், அடிச்சிடும். அதாவது ஒரு பழமொழி, ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க. நைட்டில் கார் ஓட்டுறப்ப டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாதான், தூங்கக்கூடாதான். இவன் தூங்குனா என்ன ஆகுமா, ஓட்டுறவனும் தூங்கி கொண்டு போய் என்ன பண்ணிடுவான், எங்கேயாவது கொண்டு போய் புளிய மரத்துக்கு கீழேயோ அல்லது ஒரு பெரிய ஆற்று பாலத்துக்கு கீழே என்ன பண்ணிடுவாரான், வண்டியை பார்க்கிங் பண்ணிடுவாரான். பின்னாடி இருக்கிறவங்க தூங்குறது தப்பு இல்லை, பக்கத்தில் பார்வைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணக்கூடாதான், தூங்கக்கூடாதான். அதனால் என் பார்வைக்கு இருக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணக்கூடாது, தூங்குவீங்கன்னு சொல்லலை, அதுக்கேற்ற தோரணை என்ன பண்ணாதீங்க, காட்டிடாதீங்கன்னு சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். தேவன் என்னோடு கூட நம்மோடு கூட பேசுவாராக. உங்களுக்காக ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலர் இருப்பதில்லை. ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான காலை நேரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. நீர் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதை அறிக்கை பண்ணுகிறோம், அதை நாங்கள் நம்புகிறோம். தேவன் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவீராகன்னு உம்மிடத்தில் விசுவாசம் வைக்கிறோம்ப்பா. தொடர்ந்து தேவன் எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, அல்லேலூயா, ஆமென். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தேவன் தமது ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் என்பதை கீழேயே சொல்லியிருக்காரு. உன்னுடைய மிருக ஜீவன்களாக இருக்கட்டும், ஆணாகிலும் பெண்ணாகிலும் மனிதனாகிலும் மலடியா என்ன பண்றதில்லை, இருப்பதில்லை. அப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், உன் தலைமுறை, உன் சந்ததி, உன் ஜனம், உன் மிருக ஜீவன்கள் அது ஒரு நாளும் பெருக்கம் அடையாமல் இருக்காது. அது எப்பொழுதும் மிகுந்த பெருக்கமுடையதாகவே காணப்படும் என்பதை தேவன் அங்கு வாக்கு பண்ணுகிறார். அப்ப சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை அழைத்து வந்த இடத்தையும் அழைத்து கொண்டு போகிற இடத்தையும் என்ன பண்ணாத, மறக்காத. நான் உன்னை எங்கேருந்து அழைத்து வந்தேன், எகிப்து தேசத்துலேருந்து என்ன பண்ணேன், அழைத்து வந்தேன். இப்போ உன்னை எங்கே அழைத்து கொண்டு போகிறேன் அப்படின்னா, கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறேன். எகிப்தில் ஒரு ராஜா, ஒரு ஜனம். ஆனால் கானான் தேசத்தில் 7 ஜாதிகள், 7 ஜனங்கள், 7 ஜனக்கூட்டங்கள், 7 விதமான காரியங்கள் என்று சொல்லி கானானில் மிகப்பெரிய ஒரு சூழல் காணப்படுகிறது. அதை மாற்றிக்கொள்வதற்கு நீ என்ன பண்ண போற, உன்னை நான் அழைத்து கொண்டு போக போகிறேன், நீ மற்றவர்களை பார்க்கிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய்னு சொல்லி அங்கே தேவன் நடத்தி கொண்டு போகிறார். அதில் சொல்கிற முதல் வார்த்தை என்னன்னா, முதல் வசனத்தில் உபாகம் 7:1 சொல்கிறாரு, உனக்கு முன்பாக துரத்தி. 7 ஜாதிகளை சொல்லிவிட்டு அங்கே தேவன் சொல்லுகிறாரு, அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் உனக்கு முன்னாக துரத்தி, நான் அவர்களை துரத்தி நீ அந்த இடத்தில் வாசம் பண்ணுவதற்கு ஏதுவான சூழ்நிலையை நான் என்ன பண்ணுவேன், ஏற்படுத்தி தருவேன். இதை நாம் எப்படி பார்த்து கொள்ளலாம் என்றால், நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதான எந்த தடைகளாக இருந்தாலும்,
எந்த தடைகளாக இருந்தாலும் அதை துரத்தி நம்மை அங்க அமர வைக்கிற தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம், நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஜனங்கள் எவ்வளவு பெரிய தடையை உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எவ்வளவு தடைகள் இருந்தாலும், நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது எவ்வளவு பெரிய சூழ்நிலைகள் எனக்கு தடையாக இருந்தாலும், மனிதர்கள் எனக்கு தடையாக இருந்தாலும், அதை துரத்தி அதன் நடுவில் நம்மை அமர வைக்கிற தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அதோடு மாத்திரமல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்னவென்றால், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதிலே 7 வசனத்தை வாசிக்கலாமா? சகல ஜனங்களிலும் நீ திரட்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். இரண்டாவது, தேவன் நம்மை சகல ஜனங்களை பார்க்கலும் ஆசீர்வதிப்பதற்கு இரண்டாவது வாசல் என்னன்னா, அவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினால், நாம் கர்த்தரால் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் நம்மை தேவன் ஆசீர்வதிப்பது நிச்சயமே. அல்லேலூயா. அவர் யாரையெல்லாம் அழைத்திருக்கிறாரோ, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ, யாரையெல்லாம் அவர் தம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறாரோ, யாரையெல்லாம் அவர் தமது ஜனமாய் அழைத்திருக்கிறாரோ, அத்தனை பேரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள்ல 6 லட்சம் புருஷர்கள் இருந்தாலும் 6 லட்சம் புருஷர்களையும் 6 லட்சம் குடும்பங்களையும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்முடைய தேவன் ஒருவரை அல்ல, ஒரு தம்முடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிற, தமது சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற அனைவரையுமே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது பார்க்கிறோம், எனக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை நான் சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? வாசிக்கலாம், 7:17 வாசிக்கலாமா? அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பொறுத்தவைகள், நான் அவர்களை துரத்தி விடுவது ஸ்தோத்திரம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. நமக்குள் வருகிற ஒரு கேள்வி என்னவென்றால், என் ஆசீர்வாதத்தை நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? இது எனக்குரியது தான், ஆனா எப்படி அதை நான் எடுத்துக்கிறது? அது எனக்கு மிஞ்சின காரியமா இருக்கு, அது என்னால முடியாத காரியமா இருக்கு. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, நான் உன்னை அழைத்து வந்ததை நினைத்துக்கொள். எப்பயுமே நாம் முன்னாடி போகிறோம் அப்படின்னா, நமக்கு முன்பாக ஒரு தடை வரும் பொழுது நாம் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். நமக்கு இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ கோட்டை வந்து ஒரு பெரிய தடையா இருக்கு என்று சொன்னால், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய இடம் எது என்றால் செங்கடலை. அல்லேலூயா. நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பல தடைகள் வரும் பொழுது, இதை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன், இதை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன்? தேவன் வாக்கு பண்ணியிருக்க நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லி, தேவன் வாக்கு பண்ணி நான் அவனை தெரிந்து கொண்டிருக்கேன் என்று சொல்லி, ஆனாலும் நான் எப்படி அதை பெற்றுக்கொள்வது? அது எனக்கு என் பலத்துக்கு மிஞ்சின காரியமாயிற்று, அது என் அறிவுக்கு மிஞ்சின காரியமாயிற்று, அது எப்படி அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப, அங்கு வேதம் சொல்லுகிறது, நீ முன்னாடி இருக்கிற ஆபத்தை பார்க்கும் பொழுது நீ கடந்து வந்த பாதையை கொஞ்சம் திரும்பி பாரு. எரிகோ கோட்டை மிக உயரமானது தான், ஆனா அதை விட ஆழமானது எது? செங்கடல். அதாவது ஏரி கூட ஜெயிச்சிடலாம், ஆனா மூழ்கி என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. எரிகோ கோட்டை என்ன பண்ணிடலாம்? ஏறிடலாம். அதற்கு ஊக்கடித்து என்ன பண்ணிடலாம்? இன்னைக்கு எவரெஸ்ட் மரம் ஏறுறாங்க பார்த்தீங்களா? எப்படி ஏறுறாங்க? ரோப் ஒன்று கட்டிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய பலத்தை தாங்கத்தக்கதான ஊக்கு என்ன பண்ணுறாங்க? அடித்து அந்த ஊக்கில் அந்த ரோப்பை கொடுத்து அதில் அப்படியே அவங்க என்ன பண்ணுறாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி 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 உச்சியில் போய் சேர்ந்துடுறாங்க. அப்போ ஏற முடியும், ஆனால் கடலின் ஆழத்தை யாராவது கண்டு இருக்கிறாங்களா? அப்படிப்பட்ட ஆழத்தின் மத்தியில் தேவன் நடத்தி வந்திருக்கிறார். ஆழத்தை காண்பித்து தேவன் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் நாம் யோசிக்கிற விஷயம், இது எப்படி சாத்தியமாகும்? நான் ஆசீர்வதிக்கப்படணும் தான், ஆனால் இவ்வளவு தடைகள் இருக்கு. இந்த தடையெல்லாம் மீறி இப்போ நமக்கு நம்முடைய ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், நம்ம வேலை செய்கிற இடத்துலையா இருக்கட்டும், நமக்கு முன்பாக ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். எனக்கு முன்பாக நன்மை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெருங்கூட்டம் இருக்கும். நாம யோசிப்போம், எனக்கு முன்பாக இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை பேரை தாண்டி சீட்டு என் மேல விழுகுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனால் தேவன் சொல்றாரு, அதாவது உனக்கு முன்பாக இருக்கிறது ஒரு 10 பேரா இருக்கலாம், ஆனால் நீ கடந்து வந்தது எத்தனை பேரை? மேல ஆயிரக்கணக்கான ஜனங்களை தாண்டி தான் நீ இங்கே என்ன பண்ணியிருக்கிற? 1000 பேரை தாண்ட வச்ச என்னால் 10 பேரை தாண்ட வைக்க முடியாதா? நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்மை நாம் குறுகின மனப்பான்மை உடையவர்களாக என்ன பண்ணிடுறோம்? பார்க்குறோம். என்னால் முடியாதுங்க, என்னால் முடியாதுங்க, என்னால் முடியாதுங்க. இல்லை, தேவன் கொடுக்குற வார்த்தை, நீ முன்னாடி இருக்கிற ஆபத்தை பார்க்கும் பொழுது நீ கடந்து வந்த ஆழத்தை கொஞ்சம் பார். உன்னை எத்தனை ஆழத்துல இருந்து நடத்தி நான் கொண்டு வந்தது இந்த முட்டுச்சவருக்கு முன்பாக நிற்க வைத்து உன்னை திரும்பி போறதுக்கா? இல்லை இந்த முட்டுச்சவத்துக்கு முன்னாடி நிற்க வச்சு உன்னை அவமானப்படுத்தி அனுப்புறதுக்கா? இல்லை, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பதற்காக தான் நான் நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். நீ தடைகளை பார்க்காத, நீ நடந்து போக மாத்திரம் என்ன பண்ணு, ஆயத்தமாயிரு. அப்போ ஜனங்களை ஆசீர்வதிக்க தேவன் நிச்சயம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சகல ஜனங்களை தமது ஜனங்களை ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்னா அவர்களை அவர் விலையேற பெற்றவர்களாக பார்க்குறார். உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், எகிப்து தேசத்தில் ராஜா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், ஆனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தேவன் கொடுக்கல. ஆனால் ஒரு சாதாரண செங்கலை அறுத்து பிழைப்பை ஓட்டி கொண்டிருக்கிற தமது ஜனத்துக்கு அவர் என்ன பண்ணுறார்? தமது அன்பையும் தமது ஆதரவையும் கொடுக்கிறார். அப்போ தேவன் தமது அன்பையும் ஆதரவையும் கொடுப்பதற்கு நான் பெரிய பொசிஷனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் பெரிய ஒரு நல்ல ஒரு ராயல் ஃபேமிலியாக இருக்குன்றது அவசியம் இல்லை. நான் அவருடைய ஜனமாக இருந்தால் போதும், அவருடைய சொந்த ஜனமாக இருந்தால் போதும். அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படுகிறவனாக, அவருடைய இரத்தத்துக்கு உட்பட்டவனாக, அவருடைய அப்பத்துக்கும் அவருடைய ரசத்துக்கும் உட்பட்டவனாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், நான் செங்கல் சூளை அறுக்கிறவனாய் இருந்தாலும் ராஜாவை அல்ல, என்னையவே அவர் கனப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும் இஸ்ரவேல் ஜனங்களையே தேவன் ஆசீர்வதித்தார். இதிலிருந்து கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு லென்த்தான ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே நான் அடுத்து போக விரும்புகிறேன். இது சும்மா பேச வேண்டிய வார்த்தைகள், அதனால் சொல்கிறேன். இப்போ நம்ம செய்திக்கு நேரம் என்ன பண்ணலாம், போகலாம். வேதாகமத்தில் பல தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். பல தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு நன்றாக தெரியும், தேவன் ஆபிரகாம் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். ஈசாக்கை, யாக்கோபை, யோசேப்பை, ஓபேத் ஏதோமை ஆசீர்வதித்தார். அப்போ எல்லாரையுமே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்திருக்கிறாரு. இப்போ எல்லோருடைய ஆசீர்வாதத்திற்கும் பின்பாக ஒரு ரகசியம் இருக்குதானே. ஆபிரகாமை ஆசீர்வதிக்க ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன ரகசியம்? தேவன் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது வாசிக்கலாம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 அதாவது ஆபிரகாமுடையதான ஆசீர்வாதங்களை பூமி தாங்கக்கூடாதபடிக்கு இருந்துச்சான். ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, பூமியானது தாங்கக்கூடாத அளவிற்கு. பூமியால தாங்கக்கூடாத பாரம் ஏதாவது இருக்கா? ஆனா அவர்கள் வாழ்ந்த பூமி கொள்ளாத அளவிற்கு, அவர்கள் இருந்த பூமி கொள்ளாத அளவிற்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்கு என்ன ரகசியம்? இது முதல் கேள்வியா வச்சுக்கோங்க. அடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கை தேவன் 100 மடங்கு என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். அதையே அடுத்து 2வது கேள்வியா போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து 3வது, யாக்கோபை பொறுத்தவரை ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன், 10 தான். இவ்விரண்டு பரிவாரங்களையும் எனக்கு தந்தீர். அங்கு ஒரு கேள்வியை வச்சுக்கோங்க. இவ்விரண்டு பரிவாரங்கள், 2 பரிவாரங்கள் நிறைய யாக்கோபை ஆசீர்வதிக்க யாக்கோபு என்ன செய்தார்? ஒரு கேள்வி. அடுத்து 4வது, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 57வது வசனத்தில் பார்க்குறப்ப, சகல தேசத்தாரும் யோசேப்பின் இடத்தில் வந்து தானியம் பெற்றுக்கொண்டார்கள். சகல தேசத்தாரும் யோசேப்பின் இடத்தில் வந்து தானியங்களை பெற்றுக்கொண்டார்கள்.
அப்ப சகல தேசத்தாருக்கும் தானியம் கொடுக்கிற அளவுக்கு யோசேப்பை தேவன் கொண்டு போக, யோசேப்பை ஆசீர்வதிக்க யோசேப்புடையதான பேக்ரவுண்ட் என்ன? ஒரு கேள்விக்குறி. ஓபேத்ஏதோமுடைய வீட்டின் ஆசீர்வாதங்களை பொறுத்தவரை 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல அங்கு ஓபேத்ஏதோமுடைய ஆசீர்வாதத்தை கண்டு யாரு பார்க்க வரா? தேசத்தின் ராஜா கேள்விப்படுறாரு. ஓபேத்ஏதோமுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு என்கிற ரகசியத்தை யாரு கேள்விப்படுகிறா? ராஜா. இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு இருந்ததான பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு? கேள்விப்பட்டு வருகிறார். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரகசியங்கள் என்ன? நாமும் தேவனை ஓபேத்ஏதோமை போல தேவனை ஆராதிக்கிறோம். ஓபேத்ஏதோம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு அங்கே பார்க்குற உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் நமஸ்கரித்து அதுக்கு செய்ய வேண்டிய சகல நல் காரியங்களையும் செய்தான். அவனை தேவன் ஆசீர்வதித்தார் நம்ம பார்க்குறோம். நம்மளும் ஜெபம் பண்ணுறோம். நம்மளும் என்ன பண்ணுறோம்? வீட்டில் ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், உபவாசிக்கிறோம். பட் பிளெஸிங் மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது. ஓபேத்ஏதோமை பார்க்கிலும் 1% கொடுத்தா கூட பரவாயில்ல. ஓபேத்ஏதோமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல 1% நமக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல. நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது? அந்த 1% ஓபேத்ஏதோமுக்கு கொடுத்த மாதிரி சொல்றேன். ஓபேத்ஏதோமுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு 1% கூட என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. சரி, இருக்கட்டும். அநேகரை போஷிக்கத்தக்க யோசேப்பை தேவன் ஆசீர்வதித்து யோசேப்பை தேவன் வைத்திருக்கிறார்னா சகல ஜனங்களும், சகல தேசத்தின் ஜனங்களும் அவரிடத்துல மன்னிய அந்த சாப்பாடை பெற்றுக்கொள்கிறாங்க. அநேகரை போஷிக்கத்தக்க ஆசீர்வாதத்தை யார் கொடுத்துருக்கா? யோசேப்புக்கு. சகல ஜனங்கள் வேண்டாம், கொஞ்சம் பேரை நம்ம போஷிக்கலாம். ஆனா அதற்கான சூழ்நிலை என்ன இல்லை. நாமும் யாக்கோபை போல பயங்கரமா உழைக்கிறோம். யாக்கோபு கிட்டத்தட்ட 12 வருடங்கள், அதாவது 14 வருடங்களாக 21 வருஷம் சொல்ல போனா 7 வருடம் ஒரு மனைவிக்கு, 7 வருடம் இன்னொரு மனைவிக்கு, 7 வருடம் பிரியப்பட்டு, அப்ப 21 வருஷம் அவர் என்ன பண்றாரு? கடுமையாய் உழைக்கிறார். நாமும் பல வருஷங்களா உழைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா 2 பரிவாரங்களை தேவன் கொடுத்தார்னு சொல்ற அளவுக்கு நமக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் இல்லை. ஈசாக்கை போல நாமும் கர்த்தர் சொன்னார்னு சொல்லி நிறைய விஷயத்தை நம்ம செய்யறோம். நிறைய தொழில் ஆரம்பிச்சிருப்போம், நிறைய விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான்னு யோசிச்சிருப்போம். ஆனா நமக்கு 100 மடங்கு ப்ராஃபிட் என்ன பண்றதில்ல, வரதில்லை. ஆபிரகாமை போல நாமளும் தான் தேவனுக்கு பின்பாக என்ன பண்றோம்? போய்கிட்டு இருக்கிறோம். ஆனா நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வீட்டில் இருக்கிற சொம்பு கூட என்ன பண்ண மாட்டேங்குது, காண மாட்டேங்குது. ஆனா ஆபிரகாமை பொறுத்து பார்த்தா பூமி கொள்ளாத அளவுக்கு அங்க ஆசீர்வாதம், ஈசாக்கை பொறுத்து பார்த்தா 100 மடங்கு ஆசீர்வாதம், யாக்கோபை பார்த்தாக்க 2 பரிவாரங்கள், ஓபேத்ஏதோமை பார்த்தாக்க அவன் ஆசீர்வாதம் ராஜாவுடைய காது வரைக்கும் ராஜாவே பொறாமைப்படுகிற அளவுக்கு சொல்ல போனான், அங்க ஆசீர்வாதம் இருக்கு. யோசேப்பை பார்த்தாக்க சகல ஜனங்களையும் அவன் என்ன பண்றான்? போஷிக்கிற இடத்துல இருக்கிறான். இது எல்லாத்துக்கும் சகல ஜனங்களை பார்க்கணும். ஆபிரகாமையும், ஈசாக்கையும், யாக்கோபையும், யோசேப்பையும், ஓபேத்ஏதோமையும், இன்னும் அநேகர் வேதாகமத்தில் இருக்கிறாங்க. இவங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க என்ன ரகசியம்? வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும், சங்கீதனின் புஸ்தகம் 107 24வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். லூக்கா 5:4. போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஸ்தோத்திரம். நாம் இதுவரைக்கும் ஒரு கேள்வியாய் பார்த்த பிரசங்கத்திற்கு ஒரு பதில் ஒன்று வருகிறது. என்ன பதில் என்றால், தேவன் பேதுருவை பார்த்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, ஆழத்தில் போய் வலையை போடு. வாசிக்கலாம். சங்கீதம் 107:24. ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். அப்ப ஸ்தோத்திரம், நாம் பார்த்த முற்பிதாக்களா இருக்கட்டும், நாம் பார்த்த பேதுருவா இருக்கட்டும், அவர்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்க ஒரே ஒரு காரணம் என்னன்னா,
அவர்கள் ஆழத்தை நோக்கி போனார்கள். எதை நோக்கி போனார்கள்? ஆழமாய் போனார்கள். இன்றைக்கு கடற்கரைக்கு நம்ம போயிருக்கிறோம், அநேகர் போயிருக்கிறோம். கடற்கரையில் கிடைக்கிற சிப்பிக்கும் கடலின் ஆழத்தில் இருக்கிற சிப்பிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? கடல் கரையில் கிடைக்கிறதான சிப்பியில் என்ன இருக்கும்? மோஸ்ட் ஒன்றுமே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் சிப்பீஸில் என்ன இருக்காது? கறி கூட இருக்காது. சிப்பி கறி கூட என்ன பண்ணாது? இருக்காது. ஆனால் ஆழத்திற்கு போய் நம்ம அந்த சிப்பியை எடுக்கிறப்ப அதில் என்ன இருக்குமா? கறியோட சேர்ந்த முத்து என்ன பண்ணுமா? இருக்குமா? இன்னும் ஆழமாய் போகிறப்ப நீல நிற முத்து, வெள்ளை நிற முத்து, இப்படின்னு முத்துக்கள் ஒரு சில நிறங்கள் இருக்கு. இப்படி விலை உயர்ந்த முத்துக்கள் என்ன பண்ணுமா? ஒவ்வொன்றா கிடைக்குமா? நான் நல்ல ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் தேவனிடத்தில் ஆழமாக முன்னோக்கி செல்ல வேண்டும். எப்படி செல்லணுமா? ஆழமாக செல்லணுமா? மேலோட்டமாய் மீன் பிடிக்கிறவர்களுக்கும் ஆழத்தில் மீன் பிடிக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப எல்லோரும் மீன் பிடிக்க ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்முடைய ஆற்றுல நம்ம என்ன பண்றோம்? மீன் பிடிக்கிறாங்க, கடல்ல மீன் பிடிக்கிறாங்க, டேம்ல மீன் பிடிக்கிறாங்க. சில நல்ல உயர்தர பெரிய மீன்லாம் எங்க தான் இருக்கு? கடல்ல. அதுவும் எங்க இருக்கு? ஆழத்தில். கடலின் ஆழத்திற்கு போகும் பொழுது நல்ல பெரிய சைஸான மீன் கிடைக்கும், நல்ல ரேரான மீன் கிடைக்கும், நல்ல காஸ்ட்லியான மீன் கிடைக்கும். ஆனா அதுவே கடல் ஓரத்தில் இருக்கிறப்ப சாப்பிட்றதுக்கு ஏதுவான மீன் தான் கிடைக்குமே தவிர பெயர் சொல்லிக் கொள்கிற அளவுக்கு பெரிய மீன் என்ன பண்ணாது? கிடைக்காது. அப்ப நல்ல விலை உயர்ந்த ஆசீர்வாதங்கள் அனைத்துமே எங்க தான் ஒளிஞ்சிருக்கு? ஆழத்துல தான் ஒளிஞ்சிருக்கு. ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவும், ஈசாக்கை ஆசீர்வதிக்கவும், யாக்கோபை ஆசீர்வதிக்கவும், யோசேப்பை ஆசீர்வதிக்கவும், ஓபேத்ஏதோமை ஆசீர்வதிக்கவும், பேதுருவை ஆசீர்வதிக்கவும் ஒரே ஒரு ரகசியம், அவர்கள் ஆழமாய் போனார்கள். யார் ஒருவர் தேவனுக்குள் ஆழமாய் போகிறார்களோ அவர்களுக்குள் தேவனுடைய ஆழத்தின் அதிசயங்கள் என்ன பண்ணப்படும்? காணப்படும். இன்றைக்கும் பெரிய பெரிய கடல்கள்ல ஆராய்ச்சி பண்றாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத எத்தனையோ அதிசயமான உயிரினங்கள் எதுக்குள்ள இருக்கான்? கடலுக்குள்ள இருக்கு. நம்ம பார்க்கறதான சின்ன சின்ன கலர் மீனை விட இன்னும் ரேரான மீன்லாம் எங்க தான் இருக்கான்? மருத்துவ குணம் நிறைந்த மீன்லாம் எங்க தான் இருக்கான்? கடலுக்குள்ள தான் இருக்கான், ஆழத்துல தான் இருக்கான். அப்போ ஒருவர் தேவனிடத்தில் எவ்வளவு ஆழமாய் நெருங்கி செல்லுகிறார்களோ, எந்த அளவுக்கு டீப்பஸ்டா அவங்க போறாங்களோ. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். அழைத்த ஆபிரகாம் மேம்போக்கான பிரயாணத்தை அவர் செய்யவில்லை. நாம் செய்கிற ஆழம் என்று சொன்னா ரொம்ப அட்வென்ச்சர்ஸா இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் இருக்காது. ரொம்ப த்ரில்லிங்கா இருக்குமா? ரொம்ப டயர்டா ஆகுமா? ரொம்ப டைம் எடுக்குமா? அப்படிலாம் கிடையாது. ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாம் அவருக்கு பின்னாக மட்டும்தான் போனாரு. ஆனா டீப்பஸ்டா போனார். ரொம்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரொம்ப ஆழமா அவருடைய பாதையை பின்பற்றி போனார். யார் ஒருவர் தேவ அழைப்பின் சத்தத்துக்கு உண்மையாய் தங்கள் டீப்பஸ்டா அந்த அழைப்பின் சத்தத்துக்கு, அந்த அழைப்பின் வார்த்தைக்கு ஆழமாய் உள்நோக்கி போறாங்களோ. ஆபிரகாமுக்கு அநேக தேவைகள் வந்துச்சு, தேவைகள் வந்திருக்கும், நெருக்கடிகள் வந்திருக்கும். ஆபிரகாம அநேக இடங்கள்ல சேர்த்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. இன்றைக்கும் நம்முடைய தமிழகத்துல இருக்கட்டும், நாம் வசிக்கிற அந்த இடத்துல அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஸ்தோத்திரம், வீடுகள் இல்லாம என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. அவங்க எல்லாரையும் நம்ம வீட்டில் சேர்த்துக்கிறோமா? இல்லை. அவங்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு உதவி செஞ்சு போய் ஏதோ ஒரு மரத்தடியில் போய் என்ன பண்ணுக்க? படுத்துக்க. என் வீட்டு வாசல் என்ன பண்ண மாட்டேன், இடம் தர மாட்டேன். சேம் கான்செப்ட் ஆபிரகாமை கொண்டு போங்க. ஆபிரகாம் நாடு விட்டு நாடு போகிறப்ப ஆபிரகாமுடையதான பிரயாணங்கள்ல ஆபிரகாமுக்கு எங்கேயாவது யாராவது இடம் கொடுத்துருப்பாங்களா? ஆபிரகாம் ஒரு ஊருக்குள்ள போறாருனாலுமே சந்தேகப்பட்டு தான் பார்ப்பாங்க. யார் நம்ம ஊருக்குள்ள புதுசாக வந்துகிட்டு இருக்கேன், நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது,
அப்படின்னு சொல்லி அது அந்த இடத்தை விட்டு அவனை வெளியில் அப்புறப்படுத்துறத என்ன பண்ணுவாங்க. அப்போ ஆபிரகாமுடையதான அழைப்பில் ஆபிரகாமுக்கு அநேக புறக்கணிப்பு என்ன பண்ணியிருக்கு, இருந்திருக்கு. அநேக எதிர்ப்பு இருந்திருக்கு. அநேக இடங்களை ஏற்றுக்கொள்ளாமல் போகிற சூழ்நிலை வந்திருக்கு. அநேக இடங்களில் பிழைப்பு, அதாவது நிற்பதற்கு இடமில்லாமல் நடந்து கொண்டே இருந்திருப்ப. ஆபிரகாம் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அவருக்கு ஒரு மனைவி உண்டு, அவரை நம்பி லோத்து ஒருவன் உண்டு, லோத்துக்கு ஒரு மனைவி உண்டு, அவனுக்கு 2 பிள்ளைகள் உண்டு, ஆபிரகாமுக்கு சில வேலையாட்கள் உண்டு, சில மிருக ஜீவன்கள் உண்டு. இது எல்லாவற்றையும் ஒரு இடத்தில் வைக்கும் பொழுது அது ஒரு கூட்டமாக தெரியும். ஒருவனுக்கு இடம் கிடைக்கும், ஒரு கூட்டத்துக்கு இடம் கிடைக்குமா? அப்ப ஆபிரகாம் அந்த அழைப்புல எந்த அளவுக்கு ஆழமாய் போகிறார் என்றால், அநேக புறக்கணிப்பு வந்தாலும் நான் தேவனை தொடர்ந்து என்ன பண்ணுவேன், புறக்கணிக்காமல் நான் செல்லுவேன் என்ற அந்த ஆழமான பின்தொடரல் தான் ஆபிரகாமை தேவன் இடம் கொள்ளாமல் போக, அதாவது பூமி தாங்கி கொள்ளாமல் போக ஆசீர்வதிக்க காரணம் என்னன்னா, ஆபிரகாம் அநேக இடங்களில் புறக்கணிக்கப்பட்டாலும் ஆபிரகாம் தேவனை புறக்கணிக்காமல் அந்த அழைப்பின் சத்தத்துக்கு இன்னும் ஆழமாய், எத்தனை ஆழமாய், இன்னும் ஆழமாய். அப்ப நாம் தேவனை பின்பற்றுகிறோம், நம்முடைய பின்பற்றுதலுடைய ஆழம் எவ்வளவு இருக்கு, எந்த ஆழத்திற்கு நாம் தேவனை பின்பற்றுகிறோம்? கண்டக்கால் அளவா, முழங்கால் அளவா, இடுப்பளவா, அல்லது கழுத்தளவா, இல்லை நான் மூழ்கினாலும் பரவாயில்லை என்றான். நான் இப்பவும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஆத்துல நடந்து போகிறோம்ல, ஆத்துல கடலை நடந்து போகிறோம், ஒரு தண்ணி சமமான தண்ணி வச்சுக்கிட்டோம், அதில் அலைகள் இல்லை, கொந்தளிப்பு இல்லை, ஒரு சமமான ஒரு நீரோடை. நீரோடைக்குள்ள அழகான விஷயம்லாம், வியூஸ் எல்லாம் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என் காலை நினைக்கிறேன், பார்க்க முடியலை. முழங்கால் வரைக்கும் உள்ளே போகிறேன், பார்க்க முடியல. இடுப்பளவு போகிறேன், பார்க்க முடியல. கழுத்தளவு போகிறேன், பார்க்க முடியலை. நான் என்ன பண்ணுறேன், இவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன், என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரியலை. இப்போ அநேகருடையதான இந்த ரட்சிப்பின் பாதையில் இருக்கிறதான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எதிர்மறையான விஷயம் என்னன்னா, நான் இவ்வளவு தூரம் வந்து எனக்கு எதுவுமே என்ன பண்ணலை, கிடைக்கல. நான் இத்தனை வருஷமா, அதாவது கணக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, கழுத்தளவுலாம் வருஷங்களாக வச்சுக்கோங்க. நான் 10 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா நான் இயேசுவை ஆராதிக்கிறேன், நான் ஆலயத்துக்கு போகிறேன், நான் ஞானஸ்நானம் எடுத்து வருஷம் ஆச்சு, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் வரலையே. நான் சொல்கிறேன், இன்னும் உன் கழுத்து தண்ணிக்குள்ள என்ன இல்லை, போகலை. இன்னும் ஒரு ஜான் என்ன பண்ணுது உனக்குள்ள இருக்கு. இந்த ஒரு ஜானையும் நீ உள்ள இறக்குன அப்படின்னா அந்த அழகை, அந்த அதிசயத்தை என்ன பண்ணலாம், பார்க்கலாம். உள்ள போகாம, ஆழத்துக்குள்ள போகாம கரையிலே நின்றுட்டு மீனே வா மீனே வானா, உள்ள இருக்கிற மீன் என் தட்டில் வந்து உட்காருமா. ஒன்று நான் வலையை எடுத்துட்டு அது இருக்கிற இடத்துக்கு போகணும், இல்லை தூண்டில் எடுத்துட்டு அது இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணணும். நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் உட்காந்து தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. வலை போட்டு பிடிக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, தூண்டில் போட்டு பிடிக்கிற ஒரு கூட்டம். ஆனால் பிடிக்கிற இடம் எதுவாக இருக்கும், ஆழமாக இருக்கும். நான் ஆழத்துக்கு போங்க. நீங்கள் வலையை போட்டு பிடிப்பீங்களோ தூண்டிலை போட்டு பிடிப்பீங்களோ, பட் ஆழத்துக்கு போங்க. ஆபிரகாம் அந்த ஆழத்துக்கு, எஸ்டீமுக்கு அவர் போனார். ஆபிரகாமுக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றை மட்டும் கொடுக்காம வச்சிருந்தார். எல்லாத்தையும் கொடுத்து ஒன்றை மட்டும் கொடுக்காம படி வச்சிருந்தாரு. ஏன்? அவன் இன்னும் ஆழத்துக்கு என்ன பண்ணல. இன்னும் சொல்ல போனா, நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கிற நன்மையை விட எனக்கு வித்தியாசமான நன்மை கிடைக்கிறோன்னா எங்க போகணும், நான் ஆழத்துக்கு போகணும். எல்லாருக்கும் கரையில் இருக்கிற அந்த மீன் குஞ்சு என்ன பண்ணும், அந்த கெண்டை குஞ்சு கழுத்தி குஞ்சு என்ன பண்ணும், கிடைக்கும். ஆனால் பெரிய மீன் என்ன பண்ணாது, அதுக்கு எங்கே தான் போகணும். அந்த ஆழத்துக்கு ஆபிரகாம் வர வரைக்கும் தேவன் ஆபிரகாமுக்காக காத்திருந்தார். இன்றைக்கும் நமக்காக தேவன் காத்திருக்கிறார். அவர் இருக்கிற இடத்துக்கு நான் போறேன்னா. பேதுருவை குறித்து ஒரு நல்ல சத்தியம் ஒன்று இருக்கு. பேதுரு கலிலேய கடற்கரையில் இருக்கிறப்ப இயேசுநாதர் அந்த கடலோரத்தில் வந்து நிற்பார். அந்த கடல் ஓரத்தில் இயேசுநாதர் நிற்பார். இயேசுவை பார்த்த உடனே பேதுரு என்ன பண்ணிடுவாரு,
இயேசுவை நோக்கி போயிடுவார். இயேசுவை நோக்கி நாம் இயேசு இருக்கிற இடத்துக்கு போகணும் முதல்ல. அப்பதான் நமக்கான வார்த்தை நமக்கு வரும். ஒருவேளை பேதுரு, இயேசுநாதரே நீர் இரும், நான் மீன் பிடித்து விட்டு பொறுமையா வருகிறேன், நம்ம அப்புறம் உட்காந்து சாவகாசம் பேசுவோன்னு இருந்திருந்தா ஒருவேளை இயேசுநாதர் புறப்பட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம். அநேக நேரங்களில் நாம் இயேசுநாதரை பார்த்துருந்தோம், அவர்கிட்ட போகாமல் என்ன பண்ணுறோம்? டிலே, கொஞ்சம் இருங்க அண்ணன், நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் வேலை இருக்குது, இப்போ தான் வலையை வீசியிருக்கேன், இப்போ தான் மீனெல்லாம் என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள துடிப்பு தெரியுது, ஒரு சுருக்கு மட்டும் போட்டு என்ன பண்ணிடுறேன், இழுத்துட்டு வந்துடுறேன். வீணாக போயிடும்ல, வலை போட்டு வீணாக போயிடும்ல. பிரயாசப்பட்டு மீன் வலையை விரிச்சிட்டேன், வலையில் மீனும் மாட்டிருச்சு, அதை முறையாக நான் என்ன பண்ணணும், எடுக்கலைன்னா வலையும் கிழிஞ்சு போயிடும், மீனும் தப்பிச்சு போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுத்துருங்க. அப்படி இருந்து பேதுரு இயேசு கிறிஸ்துவை பொறுத்திருக்க வைத்திருந்து இருந்திருந்தா பேதுருவுக்கு பரலோகத்தின் திறவுகள் என்ன பண்ணியிருக்காது. எனக்கு தேவனுடைய பரலோக திறவுகள் கிடைக்க வேண்டும் என்றால் நான் தேவனை கண்டடைகிற நேரத்தில் நான் புறப்பட்டு போயிடணும். இருங்க ஆண்டவரே வந்துடுறேன், நீங்க கரையிலே ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணுங்க, அந்த மீனை வறுத்துக்கிட்டே இருக்க, நான் வந்துகிட்டே இருக்கிறேன். இல்ல, தேவன் நிற்கிறார் என்று நமக்கு தெரிந்து விட்டால் உடனே போயிடணும். தேவன் எனக்காக காத்திருக்காருன்னா உடனே போயிடணும். தேவன் காத்திருக்கட எது? தேவன் நமக்காய் காத்திருக்கிற இடம் எது? அவருடைய ஆலயம். அந்த ஆலயத்துல அவரை காத்திருக்க வைக்காமல் நாம் எவ்வளவு ஆழமாய் எவ்வளவு வேகமாய் வருகிறோமோ அவ்வளவு நன்மைகள் நாம் நம்ம தேவ சமூகத்திலிருந்து என்ன பண்ணிக்கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். பேதுரு இயேசுவை பார்த்தாரு, வேகமா போயிட்டார். ஆபிரகாம் வார்த்தைக்கு ஆழமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த ஒரு காதல் சொல்லுவாங்களா, அந்த காதலுக்கு பேர் எனக்கு தெரியல, ஆத்மாத்மா காதலா ஆன்மீக காதலா, எனக்கு என்ன காதல் சொல்லுங்க, எனக்கு வரல, ஃப்ளோவா வரல. ஆத்மாத்மாவா, ஆத்மா பந்தம் அது இல்லைம்மா, அது ஆத்மாத்மாவா காதலிக்கிறேனா, சரி இருந்து தொலையட்டும், தெரியல நமக்கு பாவம். இங்கே இருக்க யாருக்கும் காதலே தெரியாது, யாரும் காதலே பண்ணலை, இருக்கட்டும், ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அந்த கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா, நானே ஒரு இதில் போயிட்டுருக்கேன், என்னைய கொண்டு வந்து காதல் கடத்த சொல்ல வச்சிடாதீங்க, சரி இருக்கட்டும். அந்த 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 இணைப்புக்கு நம்ம என்ன பண்ணிடணும், விட்டு கொடுத்துடணும். அதுதான் ஆழம். மேலோட்டமா காதலிப்பது அல்ல, ஆத்மாத்மா இருதயத்தின் அந்த ஆழத்தில் இருந்து நம்ம சொல்லுவோம்ல, அது எனக்கு சரியா தெரியல, சரி வேணாம், அது எனக்கு வராததை நான் சொல்ல விரும்பல, கர்த்தர் நல்லவர். அப்ப ஆபிரகாம் எந்த அளவுக்கு தேவனை பின்பற்றி போகிறார்னா, அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு தன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் பின்பற்றி போகிறார். அப்படி போனதுனால அந்த மீதம் இருந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அதை அவர் திருப்பி அவனுக்கு என்ன பண்றார், கொடுக்கிறார். நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய சகல ஜனங்களை பார்க்கிலும் நான் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு பெரிய ரகசியம் என்ன, நான் ஆழம் பார்க்காமல் அவருக்கு பின்னாக போயிட்டு இருக்கணும். ரொம்ப ஆழமா போறப்ப என்ன ஆகும், தண்ணிக்குள்ள ரொம்ப ஆழமா போன என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மூச்சு விட கஷ்டமா இருக்கும், ரெண்டாவது தம் கட்ட ஆரம்பிப்போம், மூணாவது என்ன பண்ணிடுவோம், முடியாது நினைச்சு வந்துடுவோம். ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் போகிறாரு, போராட்டம் வருது, தம் கட்டுறாரு, மறுபடியும் போறாரு, போராட்டம் வருது, தம் கட்டுறாரு, மறுபடியும் போறாரு, போராட்டம் வருது, தம் கட்டுறாரு. அடுத்த போராட்டத்துல முட்டி தள்ளியெல்லாம் நினைக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண, உள்ளேயே இரு, இதுக்கு மேல முடியாது ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் எகிப்துல இருக்கிற அவன் என் மனைவி மேல கண் வைத்தான், அது ஒரு பெரும் பிரச்சனையா போச்சு. அடுத்து ஆகார வச்சு பெரும் பஞ்சாயத்து வந்துச்சு, இப்ப இஸ்மவேலை கொண்டு பெரும் பஞ்சாயத்து வருது, இதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணு,
இன்னும் ஒரு 10 அடி வந்துட்டேன்னா உனக்கான ஆசீர்வாதம் என்ன பண்ணிடும் கிடைச்சிடும் சொல்றப்ப அந்த போராட்டத்தையும் அடக்கி கொண்டு அந்த ஆழத்தில் தன்னை இன்னும் ஊடுருவி கொண்டு ஆபிரகாம் என்ன பண்ணார்? போனார். போராட்டங்கள், பலவீனங்கள், சோதனைகள், பணப்பற்றாக்குறை, பண இல்லாமை எல்லாமே வரும். இது எல்லாமே அந்த ஆழத்தை நோக்கி நம்மளை கொண்டு போறது. தண்ணீரின் ஆழத்தில் அழுத்தம் அதிகமா இருக்கும் தெரியும் எல்லாத்துக்கும். தண்ணிக்குள்ள அதிகமா போக போக என்ன ஆரம்பிக்குமா? பிரஷர். அந்த அழுத்தம் என்ன ஆகும்? நீங்க எவ்வளவாய் அழுத்தப்படுகிறீர்களோ அவ்வளவாய் ஆழத்தில் இருக்கிறீங்க என்ற அர்த்தம். எவ்வளவாய் அழுத்தப்படுகிறீர்களோ அவ்வளவாய் ஆழத்தில் இருக்கிறீர்கள். இன்னும் கொஞ்சம் போயிட்டு அந்த ஆழத்திலிருந்து என்ன பண்ணிடலாம்? மீண்டு வந்துடலாம். அந்த அதிசயத்தை என்ன பண்ணிடலாம்? பார்த்துடலாம். அப்ப ஆபிரகாம் அந்த அதிசயத்தை பார்க்கறதுக்கு தனக்கு மேல் சுமத்தப்பட்ட அனைத்து அழுத்தங்களையும் தாங்கி கொண்டு அவர் தொடர்ந்து தேவனுக்கு பின்பற்றி போய் கொண்டிருக்கார். இன்றைக்கு நாம் தேவனை பின்பற்றுகிறோம். அழுத்தங்கள் வந்தாலும் நாம் தேவனை பின்பற்றுகிறோமா? இல்லையே. கொஞ்சம் நெருக்கம் வந்தா, கொஞ்சம் போராட்டம் வந்தா, கொஞ்சம் பலவீனம் வந்தா நாம் துண்டிக்கிறது முதல்ல எதை தான்? இப்ப ஆபிரகாமுக்கு போல நமக்கு போராட்டம் வருதுன்னு வச்சுங்க. மனைவியால பிரச்சனை, என்ன பண்ணுவோம்? கணவனால பிரச்சனை, என்ன பண்ணுவோம்? சம்பளம் வரல, என்ன பண்ணுவோம்? கேட்டதை வாங்கி தரல, என்ன பண்ணுவோம்? குடும்பம் நடத்த முடியல, என்ன பண்ணுவோம்? வாழ விருப்பம் இல்லை, என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க. டைவர்ஸ் இல்ல, அந்த டைவர்ஸ் யாருக்கு? முதல் டைவர்ஸ் யாருக்கு? புருஷனுக்கு இல்ல, ஆண்டவருக்கு. முதல் டைவர்ஸ் யாரை தான் பண்றோம்? முதல் டைவர்ஸ் ஜெபம், ரெண்டாவது டைவர்ஸ் பைபிள் வாசிப்பு, மூன்றாவது டைவர்ஸ் உபவாசம், நாலாவது டைவர்ஸ் சர்ச்சைக்கே வர்றது கிடையாது. பிரஷர் வரும், நெருக்கம் வரும். அந்த நெருக்கத்துல நான் எப்படி தேவனை பின்பற்றுறேன், அந்த ஆழத்துக்குள்ள நான் எவ்வளவா தேவனை பின்பற்றி போறேன், அதை பொறுத்தே எனக்கான ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். சில பேர்லாம் ஏன்பா சர்ச்சுக்கு வர, ஒரே தலைவலி பாஸ்டர், ஒரே டென்ஷன் பாஸ்டர், ஒரே டயர்டு பாஸ்டர். அப்ப நான் யோசிப்பேன், எனக்கு வராததா உனக்கு வந்துருச்சு, அது சரி அப்ப நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே யோசிச்சு போவேன். ஏன்னா ஒரு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பிரஷர், எல்லாத்தையும் ஒரே ஆளா பார்க்கிறவனுக்கு பலவிதமான பிரஷர் வரும். அப்ப நான் யோசிப்பேன், எவ்வளவா பிரஷர் வருதோ, எவ்வளவாய் நமக்கு அழுத்தம் அதிகமாகுதோ, எவ்வளவாய் நமக்கு மன அழுத்தம் அதிகமாகுதோ அவ்வளவு ஆழத்துக்குள்ள இருக்கும். இன்னும் போய் அதிசயத்தை பார்க்கறதும் போதுண்டான்னு வெளியே வர்றது நம்ம கையில தான் இருக்கு. ரொம்ப அழுத்தம் ஆயிருச்சு, இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது, தம் கட்ட முடியாது, நான் மேலே போய் என்ன பண்ணேன், மூச்சு விட்டுட்டு திரும்ப வரேன். மூச்சு விட்டு திரும்ப அதே ஆழத்துக்கு வர முடியுமா? அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு பிரயாசமாகும். இத்தனை வருஷமா நம்ம ரட்சிப்புக்குள்ள, விசுவாசத்துக்குள்ள, ஜபத்துக்குள்ள, வேத வாசிப்புக்குள்ள இவ்வளவு ஆழமா வந்து அதிசயம் கிடைக்கலன்னு சொல்லி வெளியில போறதுக்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி, இன்னும் கொஞ்சம் ஆழத்தை நோக்கி போயிட்டா அதிசயத்தை பார்த்துடலாமே. அப்ப பூமி கொள்ளாமல் சகல ஜனங்களை பார்க்கணும்னு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையில, எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நான் ஆழமாய் போய்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு ஆழம்லாம் தேவன் சொல்லலை. ஆழத்துல அதிசயங்களை அவர் வாசிங்க. மீண்டுமாய் சங்கீதம் 107:24 மறுபடியும் வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். எங்க அதிசயம்? ஆழத்துல. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்தை நான் மறுபடியும் கொண்டு வர விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அழைத்தார். அழைப்பின் பிரயாணங்கள்ல முதல் தடையாக என்ன தடை வந்துச்சு? செங்கடல் தான் வந்துச்சு. அது ஒரு கடல். இப்ப ஜனங்கள் நடந்து போறது எதுக்கு மேல நடந்து போயிட்டு இருக்கிறாங்க? கடலுக்கு மத்தியில, அதாவது அந்த தரையில
2 பக்கமும் தண்ணீர் நிற்கிறது மதில் போல இவங்க செங்கடலுடைய அந்த தரையில் நடந்து போகிறாங்க. நடந்து போகிறப்ப, ஆழத்துக்கு போகிறப்ப எவ்வளவு அதிசயங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. ஆழத்துக்கு போகிறப்ப எவ்வளவு அதிசயங்கள் அங்கே இருந்திருக்கும். அவர்கள் கற்பனைக்கு எட்டாத காரியம்லாம் அங்கே இருந்திருக்கும். இந்த கற்பனைக்கு எட்டாத அதிசயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் சொன்ன வார்த்தை என்ன? என்னை புதைக்கிறதுக்கு பிரேத குழியிலன்னா இங்கே கொண்டு வந்த. அதிசயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய வாயிலிருந்து வர வார்த்தை சாவணும் 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 சாவணும். செத்தா மட்டும் அதிசயத்தை பார்த்துட முடியுமா? ஒன்னுத்தையும் பார்க்க முடியாது. அதிசயம் நடக்கிறதுக்குள்ள, அற்புதம் நடக்கிறதுக்குள்ள ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, என்னால தாங்க முடியல, என்னால நடக்க முடியல, என்னால பின்பற்றி வர முடியல, என்னைய கொண்டு போட்டுருங்க, நான் வாழ விரும்பல, நான் சாக விரும்புறேன். எத்தனை வாட்டி வாயை திறந்தா சாவு 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 சாவு. சாவறதுக்கா தேவன் கூட்டு வந்தாரு நம்மள? சாவறதுக்கு நம்மள தேவன் அழைத்து கொண்டு வந்தாரு? சாவறதா இருந்தா செங்க சொல்லி யாரு செங்க சொல்லி செத்து போறன்னு சொல்லி விட்டுருக்க மாட்டாரா உள்ள? எதுக்கு அங்க காப்பாத்தி இங்க கொண்டு வந்தார்? சாவடிக்கிறதுக்கா? நம்ம சொல்ற வார்த்தை என்ன? அங்க புதைக்க பிரேத குழி இல்லைன்னா இங்க கொண்டு வந்தீங்க. சொல்ற வார்த்தைகளை வித்தியாசம். இப்ப அதே வாய் நடுக்கடல்ல தரையில நின்று சொல்ற வார்த்தை, அம்மாடி இந்த கடலுக்குள்ள இவ்வளவு இருக்கா? ஆனா அதே வாய் கரையில என்ன சொன்னுச்சு? நம்ம போறோம், நம்ம வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் அவருடைய சமூகத்துல பிரீதியா இருக்கணுமா? நம்முடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் அவரை பின்பற்றி போறப்ப எப்படி இருக்கு? இவருக்கு வேற வேலையே இல்லை, இன்னும் எவ்வளவு தூரம் தான் நடக்க வச்சு சாவடிக்க போறாரோ தெரியல. குடிக்க தண்ணி இருக்கா? நிக்க நிழல் இருக்கா? தின்ன சோறு இருக்கா? ஒதுங்க கூடாரம் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. காட்டுக்கு போனா எங்க போறது? அநேக நேரத்துல ஆண்டவர் கூப்பிட்டாரு, அழைப்பு இருந்துச்சு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆனா எனக்கு எந்த ஒரு க்ளூவுமே ஆண்டவர் என்ன பண்ண இது வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? ஒளரி 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 தவளை தாவாயிலே கெட்டு போகின்ற கதையா நம்மளே அவிசுவாசமான வார்த்தையை உதிர்த்து 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 நம்மளை நாமளே கெடுத்து குடிச்சவராக்கிறோம். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் என்னை ஒரு பாதையில் நடத்துகிறார் என்றால் அந்த பாதையில எனக்காக ஏதோ ஒரு அதிசயத்தை அவர் வச்சிருக்கிறார். அதை என் கண்ணால நான் பார்க்குற வரைக்கும் என்னை அவர் விட மாட்டார். ஆனா பார்க்கறதும் பார்க்காது யார் கையில தான் இருக்கு? என் கையில தான் இருக்கு. நான் அதுக்கு போனா தானே பார்க்க முடியும். நான் போகாம இங்கே இருப்பேன், அடம் பிடிச்சா என்ன பண்ண முடியும்? தூக்கிட்டா போவாரு. அப்ப ஸ்தோத்திரம், அழைப்பு இருக்கு, தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கு, ஆனா ஆழமான நடத்துதலுக்கு நம்ம என்ன பண்ணல, நம்மள விட்டு கொடுக்கல. அநேகருடைய ஜெபத்தை நான் கேட்டிருக்கேன், அநேகருடைய ஜெபத்தின் முடிவின் வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேன். நான் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், என்னை தேவன் இப்படிப்பட்ட பாதையில் நடக்க சொன்னாரு, நடந்தேன், ஆனா ஒண்ணுமே கிடைக்கல, திரும்பி வந்துட்டேன். போனேன், ஒண்ணுமே இல்லை, திரும்பி வந்துட்டேன். எத்தனை மாசமா போனேன்? சும்மா 2 வாரம் போனேன். ஆபிரகாம் 25 வருஷமா போனார். ஆபிரகாம் எத்தனை வருஷமா போனாரு? 25 வருஷமாச்சு அந்த மனுஷனுக்கு ஆழத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு. நம்ம வெறும் 14 நாள் போயிட்டு என்ன பண்ணிடுறோம்? திரும்பி வந்துடுறோம். தேவன் ஒரு பாதையில் நடத்துறாருன்னா அந்த நூலை பிடிச்சி போய்கிட்டே இருக்கணும். அது எவ்வளவு ஆழமோ, எவ்வளவு தூரமோ, எத்தனை வருஷமோ. அவருடைய தேவனுடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் 1000 நாள் ஒரு நாளை போலவும் இருக்கா. நமக்கு வேணா அது 1000 இருக்கலாம், அவருக்கு அது ஒரு நாள் தான். நம்ம 3 வருஷமா கஷ்டப்படலாம், அது அவருக்கு ஒரு நாள் தான். தேவனுடைய பார்வையில நாம் எவ்வளவு ஆழமாய் போகிறோமோ அந்த ஆழத்திற்கு ஆபிரகாம் தன்னை விட்டு கொடுத்தார். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்கல்ல, வேத வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோம்ல, சத்தத்துக்கு கீழ்ப்படிதான வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம், அந்த வசனத்தின் ஆழத்தை நாம் தியானித்தது உண்டா என்னைக்காவது? வசனத்தை வாசிக்கிறோம், போயிடுறோம்.
வாசிக்கிறோம், போயிடுறோம். ஆனால் வசனத்தை ஆழமாக வாசித்து, ஆழமாக தியானித்து, ஆழமாக பின்பற்றி போனால் அதிசயங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அதே காரியத்தை தான் ஈசாக்கு செய்தார். ஈசாக்கு தேவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கு தன்னை கீழ்ப்படிய பண்ணி, நீ இந்த தேசத்துல நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், நீ இதே தேசத்துல இருந்து அவனைய, அந்த ஒரு வார்த்தைக்கு ஈசாக்கு தன்னை ஆழமாய் விட்டு கொடுத்தார். அந்த ஆழமான விட்டு கொடுத்தலுக்கு பிரதிபலன் தான் 100 மடங்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்கா கிடைச்சிருமா? ஒரு வயல் இருக்கு, 100 மூட்டை நெல் வேணும், 100 மூட்டை நெல் வேணும்னு சொல்லிட்டு வயலை வெறுமனே வெறிக்க வேடிக்கை பார்த்தா 100 மூட்டை நெல் வீட்டுக்கு வந்துருமா? என்ன பண்ணணும்? அதனுடையதான அடிமண்ணை எடுத்து மேலே போட்டு, மேல் மண்ணை அடியில் போட்டு, ஆழத்தை பார்த்து அதை நல்லா பக்குவப்படுத்தி, காலை விட்டு நல்லா முழங்கால் உள்ளே போகிற அளவுக்கு அந்த அந்த மண்ணை ஆழமாக்கி, அதுக்கப்புறம் அதில் விதையை போட்டு அதில் முளைக்க வச்சு, அதுக்கப்புறம் அறுவடை என்ன பண்ணணும்? ஆழத்துக்கு போகாமலேயே சும்மா வழிபோக்கில் விதையை போட்டுட்டா அந்த விதை 100 மடங்கு பலனை கொடுக்குமா? அதனால தான் தேவன் சொன்னார், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. வழியில் இல்லை, பாறையில் அல்ல, முச்சடியில் இல்லை, நல்ல நிலத்தில். நல்ல நிலம்னா என்ன? ஆழமுள்ள நிலமாக இருக்கும். நான் வயல்வெளிக்கு போயிருக்கிறேன், நல்ல உழுத வச்சுருப்பேன், காலை விட்டுனே என் முழங்கால் உள்ள புதையிற அளவுக்கு அந்த ஆழம் இருக்கும். ஆழத்தில் போய் அதை மிதித்து அதை ஓடுறப்ப அதுலேருந்து வரக்கூடிய அந்த வளர்ச்சி நல்லா இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தா சும்மா போட்டிருப்பாங்க, அது வீணாக போயிடும். ஈசாக்கு ஆழமாக 100 மடங்கு வேணும்னா ஆழமான, நான் செய்கிற காரியங்கள் அனைத்துமே, நான் வேலை செய்கிற காரியத்தில், நான் உழைக்கிற காரியத்தில் ஆழமான உணர்வு. அப்போ ஆழமாக தேவ சமூகத்தில் விதைக்கிற விதை 100 மடங்கு பலனை என்ன பண்ண வரும்? கொண்டு வரும். விதைக்கணும், பிள்ளைங்க கிட்ட விதைக்கணும், தாய் தகப்பன் கிட்ட விதைக்கணும். தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விதைக்கிறவன். அப்ப எந்த அளவுக்கு கண்ணீரை நான் ஆழமா வடிக்கணும்? ஜெபத்தை ஆழமாக்கணும், ஜெபத்தை ஆழமாக்கணும். ஆழமா ஜெபம் பண்ணுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. தேவ மனிதர் ஒருவர் அவரோடு ஊழியம் செய்த, அதாவது ஊழியம் செய்த காலத்தில் ஆரம்பத்தில் கூட இருந்த ஒருவரை எங்கே போனாலும் அழைச்சிட்டு போகிற வழக்கம் இருக்குது. எங்கே போனாலும் ஊழியத்துக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அழைச்சிட்டு போவாங்களாம். அழைச்சிட்டு போகிறப்ப ஒரு முறை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த ஊழியர் தன்னோடு வந்த நபரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாராம். அவர் வேண்டாம் அப்படின்னு உடனே சரி ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் போல இருக்குன்னு விட்டுட்டாராம். 2வது முறையும் பார்க்குறப்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறப்ப அவருக்கு என்ன பண்ண தெரிலையா? ஜெபமே பண்ண தெரில. 2வது வாட்டியும் ஜெபம் பண்ண தயங்குறாரு. தடவை ஜெபம் பண்ண சொன்னப்ப எனக்கு வேண்டாம் பாஸ்டர்னாரு. சரி ஏதோ தயங்குறாரு, தயக்கமாக இருக்கும், வேண்டான்னு விட்டாரு. 2வது முறை ஜெபம் பண்ண சொல்கிறப்ப எனக்கு வேண்டான்னு சொல்கிறப்ப பாஸ்டர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணி அவனு ஜெபம் பண்ண அப்படின்றாரு. அப்போ தான் தெரியுது அவருக்கு ஜெபம் பண்ணவே தெரியாதுன்னு. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம், வந்துட்டோம், ஆனால் ஜெபிக்க தெரிலையே. அழைப்பின் சத்தம் கேட்டது உண்மைதான், கீழ்ப்படிஞ்சது உண்மைதான், ஆழத்துக்கு வந்தது உண்மைதான், ஆனா ஆழத்துல ஜெபம் பண்ண தெரியலையே. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைங்களுக்கு என்ன தெரியல? ஜெபம் பண்ணவே தெரியல. எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல, யாரு எதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியல, எப்படி பாரப்பட்டு ஜெபம் பண்ணணும்னு தெரியல, எப்படி பெற்றுக்கொள்ளும்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. கேட்டா நான் விசுவாசி, நான் 10 வருஷமா ஆழத்துல இருக்கிற விசுவாசி. ஆனா என்ன தெரியாது அந்த விசுவாசிக்கு? ஜெபம் பண்ண தெரியாது. கண்ணீரோடு விதைத்தால்தான் கம்பீரத்தோடு அறுக்க முடியும். ஈசாக்கு அறுவடை செய்ய 100 மடங்கு அறுவடை செய்ய காரணம், நம்ம நினைக்கலாம் ஒருவேளை ஈசாக்குடைய வயலுக்கு மட்டும் தேவன் மழையை கொண்டு வந்தார் அப்படின்னு.
தேவன் அவருக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஒருவேளை அவனுடைய கிணத்துல தண்ணியை ஊற பண்ணியிருக்கலாம், பட் அதை இறைச்சி ஊத்துறது யார் வேலை? ஈசாக்குடைய வேலை. ஈசாக்குக்கு விதையை கொடுத்துருக்கலாம், மண்ணை கொடுத்துருக்கலாம், தண்ணீரை கொடுத்துருக்கலாம், அதை முளைக்க வச்சிருக்கலாம். அதை பாதுகாக்கிற வேலை யாருக்கு? ஆடு மாடு மிருக ஜீவன் மேயாதபடி பாதுகாக்கிறது யாரு வேலை? ஈசாக்கு வேலை. நேரத்துக்கு தண்ணி பாய்ச்சறது யாரு வேலை? ஈசாக்கு வேலை. அப்ப என்னுடைய பதிலுக்கு நான் எவ்வளவாய் பிரயாசப்படுகிறேன் ஜெபத்தில். நான் ஜெபத்துல பாதுகாப்புக்கு ஜெபம் பண்ணணும், வளர்ச்சிக்கு ஜெபம் பண்ணணும், பிரயாசத்துக்காக ஜெபம் பண்ணணும், தேவைக்காக ஜெபம் பண்ணணும். தண்ணி வேணும், தேவை, தண்ணி இருந்தால் தான் பயிர் வளரும், தண்ணி தேவைக்காக ஜெபம் பண்ணணும். மிருகங்கள்ட்ட இருந்து பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணணும். இப்படி எல்லாத்தையும் யாரு பண்ணியிருப்பா? ஈசாக்கு பண்ணதுனால 100 மடங்கு பலனை தேவன் கொடுத்தார். அவர் கண்ணீரோடு விதைத்தார். ஒவ்வொரு நாளும் கண்ணீரை சிந்திருப்பார். தேவனே விளைய வச்சிருங்கப்பா எப்படியாவது. ஒரு பயிர் வளர்றதுக்கு எத்தனை மாசம் ஆகும்? குறைஞ்சது நல்ல தண்ணீரோட்டம்லாம் இருந்தால் ஒரு 4 மாதம் என்ன பண்ணிடும்? வளர்ந்து வந்துடும். அப்போ அவர் எத்தனை மாசமா ஜெபம் பண்ணியிருப்பாரு? அவர் போறப்ப வெறும் தரதாங்க. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது 100 மடங்கு ஆசீர்வாதம். இந்த ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்துக்கு இடையில எத்தனை மாசம் கேப் இருக்கு? குறைஞ்சது 6 மாசம். பண்படுத்த 2 மாசம் விட்டுருங்க, மொத்தம் 8 மாசம். சொல்ல போனா 1 வருஷத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? காத்து இருந்திருக்கிறாரு. தோராயமா ஒரு கணக்குக்கு சொல்றேன். 1 வருஷ காலமாய் தேவன் சொன்ன ஊர்ல, தேவன் விதைக்க சொன்ன வயல்வெளியில 1 வருஷமாய் அதற்காக அவர் பிரயாசப்பட்டிருக்காரு. வெறுந்தர அதை பண்படுத்தணும், அதுக்காக ஜெபம் பண்ணாரு. பண்படுத்தப்பட்ட நிலத்துல தண்ணி இருக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணாரு. விதைக்காக ஜெபம் பண்ணாரு. அதை முளைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணாரு. களைகள் சேதப்படுத்தாம இருக்க ஜெபம் பண்ணாரு. எலிகள் சேதப்படுத்தாம இருக்க ஜெபம் பண்ணாரு. மிருக ஜீவன்கள் சேதப்படுத்தாம இருக்க ஜெபம் பண்ணாரு. அது நல்லா வளர ஜெபம் பண்ணாரு. இயற்கை சாதகமா இருக்க ஜெபம் பண்ணாரு. எல்லாத்தையும் எதில் தான் வச்சிருக்காரு? அந்த வயல்வெளி விளைஞ்சு வர்றதுக்கு 6 மாசமாய் அதை ஜெபத்திலேயே போராடி 100 மடங்கு லாபத்தை யாரு வாங்கியிருக்கா? ஈசாக்கு வாங்கினாரு. இன்றைக்கு ஈசாக்கை போல எனக்கு 30, 60, 100 வேணும் ஆண்டவர்னு கேட்கிறோமே. 100 மடங்கு ஆழத்திற்கேற்ற ஜெபம் நம்மகிட்ட இருக்கா? 100 மடங்கு ஆழத்துக்கேற்ற ஜெபம் நமக்கு என்ன பண்ணல? இல்ல. சும்மா ஆண்டவரே வயல் ஆசீர்வதிங்கன்னு போன வயல் ஆசீர்வாதமா வந்துருமா? வயலுக்கு தண்ணி வந்துருமா? வயலுக்கு உரம் வந்துருமா? வயலுக்கு பாசம் இல்லாம வந்துருமா? போற போக்குல ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னைக்கு பாதி பேர் ஜெபமே போற போக்குல ஆண்டவரே இப்ப நீங்க பாத்துக்குங்கப்பா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நீங்களே ஏத்தமா இறக்கமா பார்த்து என்ன பண்ணிருங்க, செஞ்சு விட்டுருங்க. அவர் சிறப்பா செஞ்சு விடுவார். அவரு சிறப்பா செஞ்சு விடுவார். என்ன பெற்றுக்கொள்ளதான் நமக்கு பலன் இருக்காது. அநேக நேரங்கள்ல நாம் நம்முடைய ஜெபத்தை இன்னும் ஆழமாய் கொண்டு போகணும். இன்னும் ஆழமா கொண்டு போகணும். யோசேப்புடைய வாழ்க்கையிலேயே அதே நடந்திருக்கு. ஆனா யாக்கோபு கொஞ்சம் வித்தியாசமான ஆள், கடினமான உழைப்பாளி. இன்னைக்கு உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு வேணும். நான் இது வரைக்கும் சொன்ன 2மே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இப்போ யாக்கோபு கிட்ட சொல்றது உலக பிரகாரமான ஆசீர்வாதம். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும்னா கடினமான உழைப்பு நிச்சயம் வேணும். கடினமா உழைக்காமல் எந்த நன்மையும் என்னால் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, சோம்பேறி கதவின் கீழ் முனையில் இருக்கிற தாப்பாலை போல என்ன பண்ணி கொண்டிருப்பானா, ஆடிக்கொண்டே இருப்பானா. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டில் உட்காந்துட்டு காலை ஆடிக்கிட்டே உட்காந்துருக்கிறது. சோம்பேறி வீட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருப்பானா, காலாடிக்கிட்டே இருப்பானா. அந்த கதவின் கீழ்முனை ஆடுவது போல வீட்டை உட்காந்து ஆடிக்கிட்டே இருக்கிறது. ஆடிக்கிட்டே இருந்த ஆசீர்வாதம் வந்துருமா? கடினமா என்ன பண்ணணும்? உழைக்கணும். நாம் எந்த அளவுக்கு நமது கடினமான உழைப்பை நாம் கொடுக்கிறோமோ அந்த கடின உழைப்புக்கு தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது 2 மடங்கு, 2 பரிவாரம். நல்ல ஆசீர்வாதம் வேணும், நல்லா சம்பாதிக்கணும்,
நல்லா பார்த்துக்கணும், நல்லா வைக்கணும், நல்லா அப்படியாக்கும், நல்லா இப்படியாக்கும், எல்லாம் இருக்கு. வேலை செய்ய வலிக்குதுன்னா அப்புறம் மற்றதெல்லாம் எங்கிருந்து வரும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசை இருக்கு, செலவு பண்ண காசு வேணும்ல, அந்த காசுக்கு கடினமா உழைக்கணும்ல. உழைச்சாதானே மனைவியை காப்பாற்ற முடியும். யாக்கோபு என்ன சொன்னாரு? எனக்கு 4 பொண்டாட்டியாக்கும், எனக்கு 4 பொண்டாட்டியாக்கும், இன்னும் பிள்ளைங்க ப்ராசஸில் வேற இருக்கு, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கானது எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. கடினமான உழைத்தவனுக்கு யாக்கோபு சொல்றாரு, நான் உம்மிடத்தில் வருவதற்கு முன்பாக இருந்ததை விட நான் உம்மிடத்தில் வந்ததுக்கு அப்புறமா என் தேவன் உண்மை அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறாரு. இப்போ கடினமான உழைப்பை யாரு பார்க்குறா? தேவன் பார்க்குறாரு. கடினமான உழைப்பை யாக்கோபு கொடுத்ததுனால தேவன் அவனுக்கு தேவையானதை எல்லாம் கொடுத்தார். மாமனார் கொடுக்கலாங்க. யாரு கொடுக்கல? மாமனார் கொடுக்கல. எந்த மாமனாரும் எந்த மாமியாரும் எந்த மருமகளுக்கும் எந்த மாமனாருக்கும் கொடுத்ததாக சரித்திரங்கள் அதிகமாக இல்லை. கொடுக்கிறது தேவன் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. அதனால கொடுப்பாங்கன்னு மட்டும் நம்பாதீங்க. அதனால மாமனார்ட்ட பேசிட்டே மாமனார் கொடுத்துருவார். ஆண்டவர் சொல்லி அவன் உன்னைய கொல்ல பார்க்குறான், ஏஞ்சி ஓடுறா முதல்ல உசுரை காப்பாத்துறதுக்கு. யாருக்கு ஆலோசனை சொல்றா? யாக்கோபு நினைச்சிட்டு இருக்காரு, என்னுடைய மாமனார்ட்ட பேசிட்டேன். ஆண்டவர் ஞாபகப்படுத்தாரு, உன் மாமனார் மூஞ்ச நீ முதல்ல முழுசா பாத்தியா? நேற்று பேசினப்ப இருந்த மூஞ்சோட இன்னைக்கு பேசின மூஞ்சி வித்தியாசமா இருக்கா? ஆமா ஆண்டவர், இல்லையா அவன் கொல்ல போறான்டா, என்ன பண்றது? பொண்டாட்டி பிள்ளைய கூட்டு ஓடு, ஆசீர்வாதம் நான் தரேன், நீ ஓடு, உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை நான் தரேன், நீ ஓடு. அப்ப உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு இருந்தாலோ அல்லது நான் சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாலோ நம்மால் ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன பண்ண முடியாது. தேவன் நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சு அதன்படி ராவோடு ராவா கிளம்பி போனாலும் பரவாயில்ல, இல்லை பகலோட பகலாக பஸ் வச்சு போனாலும் பரவாயில்ல, தேவன் சொன்னதுக்கு அப்புறமா நான் புறப்பட்டேன்னா என் கடினமான உழைப்புக்கு தேவனுக்கு வெகுமதி கொடுப்பார். நான் மனுஷனோடு போராட தேவையில்லை, மனுஷனோடு போராட அவசியமும் இல்லை. என் தெய்வம் எனக்காக நன்மை செய்வார். நான் கடினமாக உழைச்சிருக்கிறேன், என் உழைப்பு என் உண்மை தேவனுக்கு தெரியும், அவர் என்னை ஆசீர்வதிப்பார். நல்லா நமக்கு கடினமான உழைப்பு இருக்கிறப்ப நிச்சயமாக கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஏமாத்த 1000 பேர் வருவாங்க. நம்ம உழைப்பை ஏமாத்துறதுக்கு பல கூட்டம் என்ன பண்ணும்? மாமனார் போல மாமியார் போல கிளம்பி வரும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் துண்டிச்சு விட்டுருவார். டேய் மாமனாரை பார்க்காத, அவனதால் வெட்டி விடு, முதல்ல மாமியாரை முதல்ல வெட்டி விடு, முதல்ல உன் பாடி பிள்ளை நீ என்ன பண்ண, போய் பாரி கிளம்பு, உன் நடையை கட்டு. அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்? யாக்கோபை கிளப்பி விட்டது மாதிரி நம்மளும் என்ன பண்ண சமயத்தில் கிளப்பி விட்டுருவார். அதுக்கு முதல் காரணம் என்ன? என் உழைப்பு, என் உண்மை. என் உண்மையும் என் உழைப்பும் தேவன் பார்க்குறார், மனுஷன் இல்லை, தேவன் பார்க்குறார். பார்க்குறவர் என்ன பண்ணுவார்? கடினமாக உழைச்ச ஏன் பிள்ளை, உண்மையாக இருந்த ஏன் பிள்ளை ஏன் கஷ்டப்படணும்? நான் அவனுக்கு இரு பரிவாரத்தை என்ன பண்ணுறேன்? கொடுத்து நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன், நீ கிளம்பிப்போ. இப்படியே பேசிட்டு போனால் நிறைய பேசிட்டு போகலாம். டைம் என்னாச்சு? ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அப்ப நம்முடையதான ஆசீர்வாதத்துக்கு சகல ஜனங்களை பார்க்கலாம் நாம் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்யணும்? ஆழத்துக்கு போகணும். இன்னும் அநேக ஆழம் இருக்கு. நம்ம பொறுமையா என்ன பண்ணுவோம்? கர்த்தருக்கு சித்தமானா தியானிப்போம். எவ்வளவாய் ஜபத்தில் ஆழமாய் போகிறோமோ, எவ்வளவாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆழமாய் போகிறோமோ, எவ்வளவாய் வேத வசனத்துக்கு ஆழமாய் போகிறோமோ, எவ்வளவாய் ஆழமான கடின உழைப்பை கொடுக்கிறோமோ, அவ்வளவாய் சகல ஜனங்களை பார்க்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆழத்திற்கு போனா அதிசயங்களை என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். பேதுருவுடைய வாழ்க்கை வெறும் படகு, வெறும் படகா இருந்தப்ப தேவன் சொன்னாரு, நீ வெறுமையா இருக்கிற, பரவாயில்ல பேதுரு, ஆழத்துக்கு போ. நீ வெறுமையா இருக்கிற, பரவாயில்ல, நீ என்ன பண்ணு? ஆழத்துக்கு போ. ஆண்டவரே, நான் பிரயாசப்பட்டுட்டேன், நான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் வலையை இப்பதான் கட்டி வச்சேன், மறுபடியும் வலையை பிரிச்சு வலையை மறுபடியும் முடியாது, ரொம்ப கஷ்டம். பரவாயில்லப்பா, என் பேச்சு கேட்டு ஆழத்துக்கு என்ன பண்ணு போ. மறுபடியும் இரவு முழுவதும் அந்த கப்பலை ஓட்டின அந்த வழியோடு மறுபடியும் காலில் என்ன பண்றாரு? கப்பலை நடுக்கடலுக்கு கொண்டு போறார், ஆழத்துக்கு போறார்.
வேதனைகள் இருக்கத்தான் செய்யும். வேதனைகளும் வலிகளும் அதிகமாய் வரும் பொழுது, பரவாயில்ல ஆண்டவரே, நான் பொறுத்துக்கிறேன், உங்க சொன்ன வார்த்தைக்கு நான் தொடர்ந்து போறேன்னு சொல்லி போன பேதுரு வலைய விரிச்சார். 100 மடங்கு, அந்த 2 மடங்கு 2 படகு அது அமிழ்ந்து போகத்தக்கதான மீன் என்ன பண்ணுது, வெளியில வருது. நிறைய ஆசீர்வாதங்கள் நான் இருக்கிற இடத்துக்கு கீழே தான் இருக்கு. அந்த மீன் கீழே தான் இருந்துச்சு. பேதுரு காலையில போனப்பையும் அந்த மீன் கீழே தான் இருந்துச்சு. இப்பயும் அந்த மீன் கீழே தான் இருக்கு. இப்பவும் எனக்கான ஆசீர்வாதங்களை தேவன் எனக்கு கீழ் தான் வைத்திருக்கிறார். அதை மேலே கொண்டு வருவது என் கரத்தில் தான் இருக்கு. ஆழத்துக்கு போய் எனக்கு கீழ் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு வலையை போட்டு நான் அதை எடுக்கும் பொழுது 2 படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக, அநேகருக்கு கூப்பிட்டு கொடுக்கத்தக்கதாக தேவன் நம்மை நடத்துவார். இன்னமும் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், ஆசீர்வாதங்கள் நமக்கு கீழே தான் இருக்கு. நமக்கு மேலே இல்லை, நமக்கு கீழே தான் இருக்கு. அது தேவனுடைய கரத்தில் எவ்வளவு ஆழமாக போகிறோமோ அவ்வளவு ஆழமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ரொம்ப ஆழமாக போகணும். தேவ சமூகத்தில், ஜெபத்தில், கர்த்தருக்கு கொடுக்கிறதான முக்கியத்துவத்தில் எவ்வளவு ஆழமாக போகிறோமோ அவ்வளவான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு நிச்சயமாய் கொடுப்பார். நிச்சயமாய் தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரேஷன் கடையில் பொங்கலை முன்னிட்டு 5000 ரூபா பணம் கொடுத்தாங்களா? 5000 4000? சரி, மொத்தம் 8000. ஜனவரி மாதம் மட்டும் மொத்தம் 8000 நினைக்கிறேன். 4 மாதம் ஊக்கத்தொகையை சேர்த்து பொங்கல் பரிசெல்லாம் சேர்த்து மொத்தம் 8000. அந்த 8000 வாங்குறதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்களாம், 8 மணிக்கு திறக்கிற கடைக்கு 7 மணிக்கே போனாங்களாம். 8 மணிக்கு திறக்கிற கடைக்கு 7 மணிக்கே போனாங்களாம். 7 மணிக்கே போய் டோக்கனை போட்டு, ஏன் தீந்து போயிடும், டோக்கன் என்ன ஆயிரும், தீந்துடும், போய் டோக்கனை வாங்கிட்டு வந்துடும். உலகத்தில் கொடுக்குற ஒத்த டோக்கனுக்கு என்ன பண்ணுறோம், முக்கியத்துவம் கொடுத்து யூகமாக யோசித்து 7 மணிக்கே போனால் மொதல் டோக்கன் நமக்கு தான் கிடைக்கும்னு தெரிஞ்சேன். எனக்கு அதே முக்கியத்துவத்தை தேவ சமூகத்துக்கு கொடுத்திருந்தா, அதே ஒரு நுண்ணறிவை தேவ சமூகத்துக்கு கொடுத்திருந்தா, அதே ஆழமான புரிதலை தேவ சமூகத்துக்கு கொடுத்திருந்தா, என்னை ஏன் சகல ஜனங்களை பார்க்கலாம் என்னை ஆசீர்வாதம் உள்ளவனை அவர் மாற்ற மாட்டார்? எவ்வளவு யோசிக்கிறோம், எவ்வளவு டெக்னிக்காக யோசிக்கிறோம். ஒரு நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு டெக்னிக்காக யோசிக்கிறோம். இப்படி போனால் அப்படி வந்தாலும், அப்படி போனால் இப்படி வந்தாரலான்னு. அதே டெக்னிக்கை தேவ சமூகத்தில் நம்ம இன்னும் ஆழமாக கொண்டு போனால் சகல ஜனங்களை பார்க்கலாம் அவர் நம்ம என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.